ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு முழுக்க சுதந்திர போராட்டத்தை மத்தி தான் பேசுறாங்க. எப்படி தெரியுமா? இப்படிதான். வாட்டாவா இங்க வாய உடைச்சிருக்கணும். நாலு மண்டையும் அடிச்ச நீ அடிக்கிறாங்க எல்லாரும். நான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க இந்த வீடியோ சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா பாருங்க சார். அப்பா எதுக்கு நீ அடிக்கிற? அதான் சொன்னேன். அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்துட்டு. என்ன பிரச்சனை? இல்ல அண்ணன் பார்த்தாரு, இவன் ஒரு வீடியோ பண்ணா, அத காமிச்சு டென்ஷன் ஆகி அடிச்சு போறான். நீங்களும் பாருங்க. டென்ஷன் ஆற அளவுக்கு அப்படி என்ன பண்ணா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? செகண்ட் வீடியோ பாருங்க. அப்பா என்ன இதெல்லாம் அடிச்சிட்டு ஒழுங்கா இருந்துக்க. கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி. என்ன என்ன எழவி அது? தாவேக்காவோட தோழர்கள் தொண்டர்கள், ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி வரலாமா, இவங்க இது பண்ணலாமா, நான் அவனை வைத்திடக்கூடாதான், அதுக்காக அவனு பெரிய தண்டனை கொடுக்குறாங்களா? கால அடிப்படையில் சிஎம் ஓட உத்தரவு வராம அங்க ஒரு பய உட்கார முடியாது. தான் பதவியேற்பு விழாவுக்கு தன் மனைவி ராணியவே கூப்பிடாத ஒரு நடிகர் அண்ணா என்ற ஒரு தலைவர் இருந்தார். வாழ்க்கையில நான் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறேன். உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்ப இன்னைக்கு அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டு வராரு. சார் கொஞ்சம் இப்படி வாங்க. ஏண்டா ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணதுன்னா பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா, பிசினஸ் சென்டர்? அவதான் சார் கூட்டு வந்தா. ஏன்னா விஜய் என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்க தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேர் இருக்கேன். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? ஒரு 350 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் எதிர்த்த போராட்டம். ஒரு செய்தி இல்லை. திரிசா வந்து இறங்கினார், திரிசா கையசைத்தார், திரிசா வணக்கம் வைத்தார். நீங்க போ, எதுக்கு நின்னு பாக்குற? நீ இன்ஜூர் உனக்கு. இது நல்ல விதமா நடத்துற மாதிரி இருந்தா பண்ணலாம், இல்லனா அந்த ஃபங்க்ஷன் நிறுத்திக்குவேன். எனக்கு விருப்பம் இல்லங்க இந்த மாதிரிலாம் வந்து தலைவர்களை இழிவுபடுத்தாதீங்க. என்ன பண்ணிக்கின்னு சட்டா போயும் வச்சிக்கின்னு தட்டிய கைவி விட்டு புள்ளிங்கள பறந்து. அமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதா? மயிறு மாதிரி இருந்ததுயா. திரு மகேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார், திரு முஸ்தபா அவர்கள் நம்மோடு இணைகிறார், பாண்டியன் நம்மோடு இணைகிறார். இவங்க 3 பேர்ல முதல்ல யாரடா வெட்டுறது? இவங்க கழுத்து அழகா இருக்குதுடா, இவங்க கழுத்து வெட்டலானே. ஆள் கோஆபரேட் பண்ணுவானடா? வீக்கா இருக்கானே, நல்லா கோஆபரேட் பண்ணுவான். கோடிக்கணக்கான ரூபாய்களை தரகர்கள் எந்த பயமும் இல்லாமல் வாங்கினார்களே, அது தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இல்லையா? சரி, ரைட். 100 நாளில் நம்முடைய அலுவலகங்கள் மற்ற இடங்கள்ல ரூபா வாங்குறதுக்கு பயப்படுறானே, அதை விட சாதனை வேற என்னையா வேண்டியிருக்கு? சும்மா போயா, நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் கலர் டிக்கெட் விற்கப்பட்டது தடுக்க முடிஞ்சு அவங்களால. அதிலேயே ஊழலை ஒழிக்க முடியாது. நீங்கள் எங்க இருந்து ஆட்சியில ஊழலை ஒழிக்கிறீங்க? இப்படியே குனிஞ்சு உங்க காலை பாருங்க, நீங்களே அசிங்கத்தை மெச்சிட்டு வந்திருக்கிறீங்க. 30% என்பது ஒவ்வொரு இடங்களிலும் லஞ்சமாகவும் பணமாகவும் சேமிக்கப்பட்டிருக்கிற ஊழலை ஒழிப்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் அனைத்தையும் கொண்ட பட்ஜெட். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. 4,72,525 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதில் 1,41,775 கோடி ரூபாய் மிச்சப்பட்டிருக்கணும். என்னது? அந்த ஸ்டாலின் சாரோட டாக்ஸ மிச்சப்படுத்தினீங்களே, அந்த உபரி பட்ஜெட் இங்க எங்க போச்சு? அதான்டா நாயே நானும் கேக்குறேன் உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல்? அப்போ போன ஆட்சியில் அந்த ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போச்சுன்னாக்க, இந்த ஆட்சியில யார் வீட்டுக்கு சார் போகுது? முடிஞ்சு. இதுதான்டா உனக்கு பிடிக்காது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, இன்னைக்கு தேதியில பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களே, எந்தில் பாலாஜி வீட்டுக்கு அந்த 20 ரூபா போகிறது? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. நாம பழனியில் முட்டை போடுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனிக்கே மொட்டை போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆட்சியில தான் லஞ்ச ஊழல்லாம் ஒழிச்சுட்டாங்க. நீங்க நம்பலன்னா சாமி கண்ணு குத்து. துண்டை போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வருது. அடுத்தது நீ யாரை கூப்பிடணும்? பிஜேபி கூட கூப்பிடலாம்.
அவன் ஒரு எம்எல்ஏவாவது இருக்கான். அதாவது நீங்க வந்துட்டு ஜெயிச்சாதான் நீங்க வந்துட்டு பேசுறதுக்கே தகுதி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி என்றால் இந்த தேர்தலில் நின்று தோற்ற அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இனிமே பேச மாட்டார் இல்லையா? பேசாம இந்த விஷத்தை நீயாவே குடிச்சிட்டு செத்துருக்க. படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளை குடிக்க வைத்த இந்த அரசுகளுக்கு மத்தியில் 717 மதுக்கடையை மூடி குடியை காத்த அரசு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அரசு இதழில் அறிக்கை வரல எந்த 171 கடன் ஏன் வரல. வந்தா கேள்வி கேட்போம், இந்த கடன் நீ மூடிச்சுன்னு சொன்னியே ஏன் திறந்திருக்குன்னு கேள்வி கேட்போம். அதிகாரப்பூர்வ அறிக்கை விடாமலே ரீல்ஸை மட்டும் போட்டுக் கொண்டிருப்பது. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருக்கேன். தங்க மோதிர திட்டம் என்று பிறக்கிற குழந்தைகள் மண்ணில் அதிர்ஷ்ட குழந்தைகளாக பிறக்க அரசாங்க மருத்துவத்திற்கு அனைவரையும் வரவேற்பதற்கும் ஒன்று நல்ல விஷயம் இருக்கிறது. இரண்டாவது முடித்தால் இவ்வளவு பவுன் கொடுத்து திருமணம், டிகிரி முடிச்சா இவ்வளவு பவுன் கொடுத்து இப்படி கொடுத்து திருமணம், இப்படிதான் திட்டம். அதுக்கு தான் தாலிக்கு தங்கம் திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டால இங்க வந்து குத்த வச்சேன். அதிகமாக பேர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பிரசவம் பார்த்துக் கொள்ளணுங்கிறத நோக்கமா? ஏற்கனவே நம்முடைய அரசு மருத்துவமனைகள் போதுமான அளவிற்கு பிரசவம் பார்க்கிற அந்த வசதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு பரிசு கொடுப்பதை போன்ற ஒரு திட்டத்தை நாடு அறிவிக்கிறது என்று சொன்னால் இது சரியான பொருளாதார பார்வையோடு இயங்குகிற அரசாக இல்லை. அதுதான் போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு உண்டானதுல 1 லட்சம் கோடி கடன் அதிகமாயிருக்கு. வட்டி மட்டும் 78,000 கோடிக்கு மேல கட்டுறோம். இதுக்கு நீங்க கை தட்டக்கூடாது, வெக்கப் பண்ணணும். நிலைமையில தங்கத்தை கொடுத்து மாநிலத்தை கடனை மூழ்கடிச்சு விட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை நாங்க முன்னேற்றிடுவோம். அத போய் கேசட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, அசிங்கமா இல்ல? 2009 என் இனம் செத்து அழிக்கப்பட்ட போது 2.25 லட்சத்தின் பிணத்தை அந்த மே 18ஆம் தேதி வெற்றியோட திரும்பி வா. ஒரு பக்கம் அந்த போராளியினுடைய முகமும், இன்னொரு பக்கம் நீங்கள் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் பேரன் பேத்திகளுக்கு வாய்ப்பு கேட்டு அலைந்த போதே இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டவா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. லயோலா மணி அவர்கள் ஒரு விவாதத்துல சொல்றாரு, காங்கிரஸ் இன துரோகி தான், எங்களை வந்துட்டு கொண்டு வைத்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு தேதியில காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அப்ப இன துரோகியா தெரியலையா உங்களுக்கு? காங்கிரஸை கொண்டு வச்சவர்களா தெரியலையா? தமிழ் விரோதமாக அது உங்களுக்கு தெரியலையா? தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக உங்களுக்கு தெரியலையா? ஆளை குத்திட்டு வானா அழகு குத்திட்டு வந்திருக்க. நானா குத்தினேன், அவனா குத்தி விட்டான். கத்துனா எடுபடாது என்பதை இன்னும் கூட நாம் தமிழர் கட்சி புரிஞ்சுக்கலே என்பதுதான் வேதனையா இருக்கு. கூப்பிடட்டுமா? 10 வருஷமா களத்துல நின்று உங்களோட நிலைமை என்னங்கிறாரு. ஐயோ ஐயோ, அப்ப பண்ணல என்ன தப்பு? என்னோட அதிமுக கார் இல்லையான்னு பார்த்தேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு சட்டை பாருங்க, கருப்பு சிகப்பு வெள்ளை. என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்ட டேய். டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பேண்ட் கலர்னா வேறன்னு சொல்லி அவர் பாக்கெட்ல பாருங்க லோகோ, அதுலயும் கருப்பு சிகப்பு வெள்ளை. அடடடடடா, எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. அவர் செருப்பை பார்த்தேன், அதுலயும் கருப்பு சிகப்பு வெள்ளை. இதெல்லாம நோட் பண்ணி இருக்கீங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அதுக்கு ஆதரவா பேசுறவங்க எவ்வளவு நுட்பமான பார்வையுடையவர் பாருங்க. சட்டை ஷூ பச்சை கலர் நினைக்கிறேன். இந்த ஷூ இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா. இது நியாயமா படுதா? குதிரை பேரம் நடத்தி இருக்காங்க. குதிரை பேரம் நடந்து தமிழ்நாட்டோட மாண்பே முடிச்சிட்டாங்க. புத்தூர்ல பஸ்ஸா கூட்டு போய் மாநாட மயிலால டான்ஸ் எல்லாம் ஆடினாங்கன்னு சொல்லி புத்தூர்ல நீங்க சொன்ன டான்ஸ் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ அவங்கள முக்காவாசி பேர் எந்த கட்சியில இருக்கிறாங்க? கூவத்தூர்ல இருந்து எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க? பனையூருக்கு தானே. என்னையா ஓமுஞ்சிலி துப்பிக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. 26 கூட்டணி வச்சிருந்தீங்க. அறிவாலயத்துல தண்ணி கேன் போறவங்க கூட கூட்டணியில சேர்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க? தண்ணி கேன் போட வந்தவங்க. சத்தியமா இதுவும் என்னுடைய பாயிண்ட் கிடையாது, எங்க அண்ணன் தான் எனக்கு எடுத்து வந்தாரு. யார சொல்றீங்க? முஸ்லீம் லீக்கையா, விடுதலை சிறுத்தைகளையா, காங்கிரஸையா? ஐயோ பாவண்டி, அவர் காதுல விழுந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. தண்ணி கேன் போட வந்த பாய்ஸ் எங்க? இப்ப நான் சொல்லல, இந்த வார்த்தையை சொன்னது அவங்க. அவனுக்கு அடிச்சிருந்தா கூட இப்படி வடிச்சிருக்காது போல் இருக்கு. நான் வந்து பள்ளியாசலுக்கு போவேன், ஒருத்தர் கோவிலுக்கு போவாரு,
ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு போவாரு. தனிப்பட்ட முறையில போறது வேற, நம்ம பட்ஜெட்டை கொண்டு போய் அங்க வச்சு கும்பிட்டு வர்றது தானே கேக்குறாங்க. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. அவர் வந்து அவர் இறைவனை வணங்கி நான் போறேன், வீட்டுல இருந்து தொழுதுட்டு போவேன். சாரி யுவரானர். நீங்க தனியா மசூதிக்கு போனா பிரச்சனை இல்ல, நீங்க ஏதாவது ஒரு குழுவோட அறிக்கையை தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா தானே நீங்க அது அவர் எதற்காக என்ன வைத்தாருன்னு நீங்க பார்க்கணும். ஏன் இப்படி பாக்குறாரு? 20 லட்சம் வாக்குகளும் குழந்தைகள் சொல்லி தான் போட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, வெறும் பிள்ளைங்க. ஏன் நீங்க அதை வந்து குறைச்சு பாக்குறீங்க? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இவர்கள் சொல்லி குழந்தைகள் வாக்கு போட்டால் அது அந்த கட்சி. குழந்தைகள் சொல்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது தமிழக வெற்றி கழகம். நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திசை திருப்பும் வேலை அப்படின்னு ஒண்ணு நடக்கும் தெரியுங்களா? அது எப்படி என்ன அடையாளம் தெரியாம இப்படி தாட்டு போட்டுன்னு கத்துனா நாங்க அவமானப்பட்டுருவோமா? அந்த மாதிரி நாம இங்க வந்துட்டு கருத்தியல் ரீதியாக கேள்விகளை முன் வைக்கிறோம்னாக்க, இதுவரை பதில் சொன்னவர்கள் கேட்ட கேள்விக்கு எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. ஸ்டாலின் சார் வரி என்னாச்சு கேள்வி கேட்டேன். குரூப் 2 கால் ஃபார் என்னாச்சு கேள்வி கேட்டேன். மின் கட்டணம் ஏன் உயர்ந்து போகுது கேள்வி கேட்டேன். அரசு பதவிகளை தூக்கி உங்களுக்கு சொந்தக்காரர்கள் கொடுக்குறீங்களான்னு கேள்வி கேட்டேன். பட்டா நிலம் கொடுப்பீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். இது எதற்காவது பதில் வந்திருக்கா பாருங்க. அந்த ப்ளூ கலர் சேர் கேர்ள்ஸை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவன் கடைசி வேலை உங்களை டான்ஸ் ஆட விட மாட்டாமா? சாப்பிட்டு போய் கம்முன்னு வீட்டுல படுக்குமா? விவசாயியாக பிறக்க விரும்பிய ஐயா விஜய் அவர்கள் இந்த பிறவியில் விவசாயியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறீங்க? ரியாக்ஷனா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களே? பழிய தூக்கி போட்டோம்னு சொன்னார்ல ஐயா விஜய் அவர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு இல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். அக்கம் பக்கத்துல யாருக்காவது கேட்டுச்சுன்னா என் மூங்கில எச்சியை கடிச்சு துப்புவாங்க. துப்புட்டு நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருக்கிறதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. மக்களே, என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. சேனலுக்கு வந்து முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, பதில் சொல்லவே மாட்டேங்கிறாருன்றாங்க. நீதியை கொண்டவன் புத்தன். அப்ப அவன் முகத்துல ஈவில் இருந்ததா? சொல்லுங்க. இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் 2 போனா தெரியல, இருந்தானா அது அவசியத்தை. இது நீதி என்பதுதான் ஆழமானது. அமைதி என்பதுதான் ஒரு புதிய கவனிப்பு. என்னென்ன சொல்றான் பாருங்க. அமைதி என்பதுதான் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு தன்மை. மாப்பிள்ள நேர கூட என்னைக்குமே தழும்பாதுல. ஆயத்திறந்து எதையும் பேசுறதுல செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. விஜய் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, செயல்பாடுன்னு ஒண்ணு இருந்தா தானே அது. வெறுங்குடமும் தழும்பாதரா. அமைதியாக இருக்கிறார், புத்தனை போல இருக்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கிரிப்ட் பேப்பர் வரட்டும்னு காத்திருக்கிறார். ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்தால் அவர் பேசுவார், இல்லனா பேச மாட்டார். ஊர்ல எப்படிப்பட்ட ஆந்திரிமா அவ்வளவு அசால்ட்டா தற்குறி ஆகிருக்கு. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல. வர்றவங்க எல்லாம் தற்குறியா இருக்காங்க. நீ தற்குறி ஆக்குறியா? ரீல்ஸ் போட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப ரீல்ஸ் போட்டு ஐயோ. என்னோட மாபெரும் வேண்டுகோள், தயவு செஞ்சு நான் போட்ட ஓட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. 5 வருஷமா திறக்காத வாய் நீ தான்டா திறந்து வச்ச. நான் திறந்ததை நானே மண்ணு போட்டு முடியல. கட்சிக்கு ஆதரவு கேட்டவர்களே அந்த மாற்றத்தை ஏமாற்றமாக உணர்ந்து இருக்கிறார்கள். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அத்தனை மக்களுக்கும் ஒரு மன்மத நன்றி.